கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரர்கள் நாங்கள். ஏன் கிறிஸ்துவுக்கு பைத்தியம்? உலகத்தின் எந்த ஒரு காரியமும் நம்மை வெறுப்பாய் பார்த்தாலும் வார்த்தைக்காக கிறிஸ்தவத்தின் முன்பாக பைத்தியமாகிறோமே, அதுதான் அதை குறிப்பிடுகிறது. வார்த்தைக்காக பைத்தியக்காரனாய் மாறுகிறவன் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவான். நாம் வருகையின் செய்திக்குள்ளாக கடந்து போவோமா? மூன்றாவது வாரத்தில் இருக்கும் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய இடத்திலே இந்த காரியம் இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அப்போ பரலோகத்தின் காரியங்கள் எடுக்கிற பெரிய சப்ஜெக்ட். இதை நம்ம டீம் படிக்கிறது முதல் சப்ஜெக்ட். ஆனா சுருக்கமாக அவுட்லைன் சொல்ல பாருங்க. பரலோகம் என்பது 7 மலைகளால் நிறைந்தது. இந்த 7 மலைகளிலே ஒரு மலையின் பேர் சீயோன் மலை. இந்த மலை எப்படியாக இருக்கிறது என்றால், பரலோகம் ஒரு பக்கம் நிலமாகவும் இரு பக்கம் தண்ணீராகவும் நிறைந்திருக்கிறது. இதன் நடுவில் தான் 7 மலை இருக்கிறது. இந்த 7 மலைக்கு மேலாக உன்னதம் இருக்கிறது. இந்த உன்னதத்துக்கு மேலாக பெரிய தோட்டம் இருக்கிறது. இந்த தோட்டத்தின் நடுவில் தான் பிதாவின் வீடு இருக்கிறது. இந்த பிதாவின் வீட்டுக்கு முன்னால்தான் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சம் இருக்கிறது. அல்லேலூயா. இதை குறித்து யோவான் சுவிசேஷம் 14:2 என்ன சொல்லுகிறது? படிப்போம். யோவான் சுவிசேஷம் 14:2. வேகமா டைம் போயிட்டு இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் முடியல. என் பிதாவின் வீட்டில் எத்தனை வாசஸ்தலங்கள் உண்டு? அநேக வாசஸ்தலங்கள். வாசஸ்தலங்கள் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? வாசஸ்தலம் வீட்டில் இருக்குமா, அரண்மனையில் இருக்குமா? அரண்மனையில் இருக்கும். அப்ப அங்கே டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்கா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். பைபிள் நம்ம தமிழ் பைபிள்ல 2-3 டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் வந்திருக்கு. வீட்டுல 2-3 ரூம் தான் இருக்கும். வாசஸ்தலங்கள் வேண்டும் என்றால் அரண்மனையில் தான் இருக்கும். ஆங்கிலத்தில் பேலஸ் எழுதியிருக்கிறார். அங்க போய் இயேசு என்ன பண்ணிக்கிறார்? நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்குகிறார். அந்த வாசஸ்தலோட பேர் தான் புதிய எருசலேமாக இருக்கிறது. அல்லேலூயா. புதிய எருசலேம் போடுவா போடுவா அங்க என்னெல்லாம் இருக்கு கண்டுபிடிக்கணும். நல்லா நினைச்சுக்கணும். அப்புறம் இந்த இடத்துல இருக்கிறதான காரியத்துல இது என்ன நடக்கிறது? 3 பரதேசத்துல படிச்சோம். இப்ப அந்த பரதேசத்துல அவர் வாசஸ்தலம் பண்ண போயிருக்காரா? எங்க போயிருக்காரு? எங்க போயிருக்காரு இயேசு? எங்க போயிருக்காருங்க? பிதாவின் வீட்டுல அவர் போயிருக்கிறார். அங்க ஒரு இடத்துல போய் என்ன பண்ணிருக்காரு? வாசஸ்தலத்தை உருவாக்க போயிருக்கிறார். அப்ப எங்க போயிருக்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லா இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனம் என்ன இருக்கிறது? பன்னிரண்டு விதமான கனிகள் ஜீவ விருட்சம் இருந்தது. அப்படின்னா இயேசு புதிய எருசலேமை கொண்டுட்டு வரும்போது அதோட என்னதான் வருது? ஜீவ விருட்சமா வருது. அப்ப இவர் எங்க போயிருக்கணும்? ஜீவ விருட்சம் இருக்கிறதுக்கு தான் போயிருக்கணும். அங்க போயினா நமக்காண்டி உள்ள ஒரு வாசஸ்தலத்தை கட்டியிருக்க வேண்டும். அப்படி கட்டுறதுக்கு போறதா இருந்தா அவர் எங்க இருந்து நமக்காக வரணும்? எங்க இருந்து வரணும்? அவர் எங்க வாசஸ்தலத்தை கட்ட போயிருக்கிறாரோ அங்க இருந்தா நமக்காக ரகசிய வருகையில வர வேண்டும். இயேசு எங்க இருந்து வருகிறார்? படிப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும். எங்க இறங்கினவரு? வானத்திலிருந்து இறங்கவில்லை. எங்க இறங்கினாரு? பரலோகத்திலிருந்து இறங்கி இருக்கிறார். இந்த காரணம் 1 தெசலோனிக்கர் 4:14 வானத்தில் இருந்து இறங்கினார் வருது இல்லையா? தமிழ் வேதாகமத்துல டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் வந்திருக்கிறது. மொழிபெயர்ப்பிலே வந்ததான பிரச்சனைகள். அங்கேயும் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிறார் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி இப்படிப்பட்டதான சிறு சிறு மொழிபெயர்ப்பின் பிரச்சனைகளை ஆராய்ந்து அறியாமல் இருந்ததுனால 3வது வாரத்துல 2வது வாரத்துல இறங்கினார். ஆனா அந்த வானத்தில் அல்ல, பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிறார். அங்க எவ்வளவு வாரத்துல கிரீக்கில சமாயின் அந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. இதை நிரூபிப்பதற்கு 3வது சாட்சி 1 தெசலோனிக்கர் 1:10 படிங்க. 1 தெசலோனிக்கர் 1:10. அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை
பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்க நம்ம சொல்றாரு மணவாட்டிய சபையாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அப்படி சொல்றாரு. அப்போ இயேசு மூன்றாவது வாரத்திலிருந்து இறங்கினா ரெண்டாவது வாரம் வரணுங்கிறது அவங்க கூட்டு கரெக்ட். ஆனா அவங்க வெளிப்பாடு இப்ப நம்ம ரொம்ப காலம் முன்னோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதே வெளிப்பாடுலாம் போக முடியாது. ஒரு காலத்துல நமக்கு எப்படி படிக்கணும்னா காசு கொடுக்கணும், நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய செலவு பண்ணணும். இப்பதான் நீங்க எப்படி படிக்கணும், ஒரு பிரச்சனை ஆன்லைன்லயே படிச்சுக்கலாம். வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ணிட்டு வாட்ஸ்அப்லயே படிச்சுக்கலாம். நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க, எல்லாம் ஃப்ரீ தான். நீங்க இஸ்லாமியத்தை பத்தி கற்றுக்கணுமா, அதுக்கு ஒரு குழு ஓபன் பண்ணணும். இஸ்லாமிய உள்ள போட்டு ஆர்குமெண்ட் பண்ணாது அவங்களே கற்றுக் கொடுத்துருவாங்க. எல்லாமே ஃப்ரீயா கற்றுக்கலாம். இப்பொழுது லேட்டஸ்ட் டெக்னாலஜி பிரகாரம் நாம் இருக்கும் இடத்துல எல்லாமே கற்றுக்கொள்ளலாம். அப்போ என்னைக்கோ உபதேசம் மட்டும் போன வெள்ளக்கார உபதேசம் அப்படியே பின்பற்றி போனா நம்ம குருடர்களாக இருக்கிறோம் என்று பொருள். குருடன் குருடனுக்கு வழிகாட்டுவான், தெய்வம் தான் சீடர்களுக்கு வழிகாட்டுவான். அப்போ ஒவ்வொரு காலத்திலும் வருகின்ற வெளிப்பாட்டின் பிரகாரம் வெள்ளக்காரனுக்கு அன்னைக்கு வெளிப்பாட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான். அவங்க 70 வருஷம் முன்னாடி இந்தியா வந்தான். இதே நம்ம நம்பிட்டு போயிட்டு இருந்தோம்னா வேலைக்காவது ஒவ்வொரு ஜெனரேஷனும் தெய்வம் வேத வார்த்தைகளை அந்தந்த தலைமுறைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். இவன் நானே எல்லாம் தெரிய சொல்ல என்னுடைய தலைமுறையிலே எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை அடுத்த தலைமுறைக்காக நான் ஒரு தலைமுறை உருவாக்கி கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்க வந்திருக்கு. அவன் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கணும்னா அடுத்த தலைமுறை வருகிறவர்கள் இந்த ரகசியங்களுக்கு அடுத்த ரகசியங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு வாதம் அவ்வளவுதான் அப்படின்னா உனக்கு வெளிப்பாடே வராது, எல்லாம் நின்று போயிடும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு குழந்தையை போல வந்திருக்கிற ஆண்டவரே நீர் பேசும் சொன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெளிப்பாடுகளோடு ஆண்டவர் பேசும். வேத வசனங்களை வாசிக்காது, ஆராயும், தியானம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட பேசுவார். மனிதர்களோட அல்ல, வேத வசனத்தோடே பேசுவார். அந்த வசனம் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த. அப்ப வேத வசனத்துல சத்தியத்தின்படி பரலோகத்திலிருந்து அவர் இறங்கினா எங்க இறங்கி இருப்பாரு? எங்க இறங்கி இருப்பாரு? பரலோகத்திலிருந்து தேவனுடைய நட்சத்திரத்தின் நடுவில் அமைந்ததான பரதேசுக்குள்ளாக இயேசு இறங்கி வருகிறார். முதலாம் ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக பகலின் குளிர்ந்த வேளையிலே ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் சஞ்சரித்தார். இருக்குதா இல்லையா? அப்போ இதுதான் சத்தியம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவது? இதற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்லாமே வேதத்தில் தான் இருக்கிறது. பிரசங்கி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை படிப்போம். சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கு அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்திற்கு திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். 3 சாட்சிகள். ஒன்று சூரியன், ஒன்று நதி, ஒன்று காற்று. எல்லாமே ஆரம்பித்த இடத்திலே அது முடிவடைகிறது. இருக்குதா இல்லையா? பைபிள் இருக்குதா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? நதி எங்க தொடங்குது? எங்க தொடங்குது நதி? மலையில தொடங்குது. அந்த நதி பிரிஞ்சு ஓடி கடலுக்கு சேர்ந்து கடல் நீராவிய மாதிரி மேகத்துக்கு போய் திரும்ப மழை துளியா பெய்து மலைகள் எல்லாம் சிறுவெள்ளம் பெருவெள்ளம் இணைஞ்சு ஆறுகளாக மாறி அருவிகளை கொட்டி ஆறுகளை பிரிந்து நதிகளாய் மாறி அந்த நதிகளை கடலுக்கு சேருது. நதி மீண்டும் எங்க போகுது? நதியிலும் இணையுது. காற்று எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. காற்று ஆரம்பிக்கிற இடம் பரலோகம். பரலோகத்திலே தேவனுடைய நாசியிலிருந்து உருவாகிறது காற்று. நல்லா புரிந்து நிறைய காரியம் உள்ள இருக்கு. அப்ப அங்கதான் போயிச்சாரு. அவரு உருவாரு, அவர்தான் இருப்பாரு. அவர் சுவாசிக்கிறாரா? அவர் விட்டுட்டு சுவாசிப்பாரு. அப்ப இந்த நிறைய பாத்துங்க. எல்லாம் ஒவ்வொரு காரியம் ஒரு மரம் இருக்கு. மரம் ஆக்சிஜன் விடுது, கார்பன் டை ஆக்சைடு குடிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? கார்பன் டை ஆக்சைடு விடுவோம். ஆக்சிஜன் விடுகிறது. அந்த ரொட்டீன் லைஃப், அந்த சக்கரம் என்கின்ற அமைப்பு எல்லாவற்றிலும் வேலை செய்கிறது. மூணாவதாக சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, அது மேற்கிலே அஸ்தமிக்கிறது. இன்னொரு இடத்துல கிழக்கில் உதிச்சு மேற்கில் அஸ்தமித்து 24 மணிக்குள்ளாக மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கு வந்து சேருகிறது. இருக்குதா இல்லையா? அதே போலதான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வேதத்திலே ஆரம்பத்திலே தெய்வம் முடிப்பார். அப்ப வேதம் எங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு? ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது.
எந்த இடத்திலே எதற்காக ஆரம்பிக்கப்படுகிறது? ஆதியிலே தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் திருமணம் நடத்தி வைக்கின்றார். அப்ப ஏதேன் தோட்டம் உருவாக்கணும்னா என்ன நடந்திருக்கு சம்பவம்? திருமணம், முதல் திருமணம் உண்டாயிருக்கிறது. அப்போ திருமணம் உண்டான பின்பு அவருடைய மன வாழ்க்கையில பிரச்சனை உண்டாயிற்று. பிரச்சனை உண்டானதுதான் அவங்க ரெண்டும் பேசிக்கொள்ளவில்லை, இருவரும் இணைந்து இருக்கவில்லை. அவர்கள் ஒரே மாம்சமாகும் ஒரே எலும்பாகும் இருந்ததால் ஆதாம் ஏவாள் பிரிந்து போனார்கள். ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக ஏவாள் தனியாக சென்று சர்ப்பத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப அவங்களுக்கு என்ன வந்துருக்கிறது? சண்டை வந்துருக்கு. சர்ப்பம் உள்ள வந்தா சண்டை வரும். அதான் புதுமண பெண்கள், புதுமண தம்பதியர்கள் எல்லாம் 4 சொல் அடி போட்டாலும் இது போட்டாலும் விட்டுணும். 3 நாள சரியாயிருவாங்க. 3வது ஆளாக யாராவது குறுக்க போனாதான் விவாகரத்து வர போகும். இதான் பொண்ணா சர்ப்பம். நல்லா கவனிக்க வேண்டும். ஏதோ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்ப சர்ப்பத்திட போகும்போது சர்ப்பம் பேசுறதான வார்த்தை ஒவ்வொன்றும் ஏவாளுக்கு புரிந்திருக்கிறது. நீங்க உடனே சொல்லிடுறாங்க கிருபை வரணும் சொல்லிடுறாங்க. அந்த வரம்லாம் அவளுக்கு கிடையாது. ஆனா பாம்புடைய பேச்சு விழுகிற புரிஞ்சிருக்கு, இவனுடைய மொழியிலே புரிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு பாம்போடு இவள் இணைந்திருக்கிறார், இசைந்திருக்கிறார். நல்லா கவனிக்க. இப்ப நான் தெலுங்குல பேசணும்னு வச்சுருங்க. தெலுங்குல பேசுனா ஃபர்ஸ்ட் ஒன்று புரியாது. 6வது பண்ண ஸ்பீட்ல லீட் ஆகிட்டு இருக்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு புரியும்படி செய்வான். அந்த ஆவியானவர் கிரியப்படல, பாம்பு ஸ்பீட்ல என்ன பண்ணிட்டா? இணைந்து விட்டா. பாம்போட பேசுறது புரிஞ்சுக்க நிறைய காரியம் உள்ள இருக்கு. அப்பதான் பாம்பு சொல்றா, அவன் பாரு சொல்றா, உங்களை தேவர்களை போல மாற்றுவீர்கள். யார போல? தேவர்கள் யாரு? தேவர்கள் யாரு? ஸ்மால் லெட்டர்ஸ் காட்ஸ், இதான் தேவர்கள். பிக் லெட்டர் காட், இது கடவுள். பைபிள் படிக்கும் போது, இங்கிலீஷ் படிக்கும் போது தெளிவா படிக்கணும். தேவர்கள் என்று வருகிறது ஸ்மால் லெட்டர் வரும். அதான் கடவுளை குறித்து நம்ம இங்கிலீஷ்ல எழுதும்போது கேபிட்டல் லெட்டர்ல எழுதும், ஸ்மால் லெட்டர் எழுதக்கூடாது. ஸ்மால் லெட்டர் வந்தாலும் தேவர்கள் முடிவாங்க. அப்போ பிசாசானவன் ஏவாளுக்கு யாரை காட்டியிருக்கிறான்? யாரை காட்டுகிறான்? தேவர்களை காட்டுகிறான். அப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பூமியிலே தேவர்கள் வந்து விட்டார்கள். தேவர்கள் யாரு? தேவர்கள் யாரு? ஹலோ, இருக்கீங்களா? அவன் முதல் திருமணம் ஏதேன் தோட்டத்தில் நடந்தபடியாலே முதல் ஆதாமுக்காக வந்த 2வது ஆதாமாகிய இயேசுவின் திருமணம் எங்கே நடக்க வேண்டும்? எங்கே நடக்கணும்? ஏதேன் தோட்டத்தில் தான் நடக்க வேண்டும். இதெல்லாம் நீதி, இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் சத்தியம். எங்க ஆரம்பிக்கிறது அங்கதான் முடியணும். அப்ப ஆரம்பிக்கப்பட்ட இடத்துல முடியணும் என்பதனாலே முதல் ஏவாளாகிய ஆதாம் ஏவாள் திருமணத்தில் பிரச்சனை வந்ததாலே 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாம் சபையாகிய மனைவிக்கும் 2வது திருமணம் ஏதேன் தோட்டத்திற்குள் நடத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதுதான் தேவனுடைய நட்சத்திரத்தின் நடுவில் இருக்கிறதான அந்த 2வது நடு பரதேசு. அல்லேலூயா. இந்த பரதேசுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து அவர் இறங்கி வருகின்றார். என்னடா? இறங்கி வந்து உயிர்த்தெழுந்த மணவாட்டியம் சபையை எடுத்துக்கொண்டு அங்கே அருமையான ஒரு கல்யாணம் நடக்கின்றது. இந்த கல்யாணம் நடப்பதற்கான காரியத்தை நாம் அடுத்த சப்ஜெக்ட்ல நாம் போக போகிறோம்.